நாமல் ராஜபக்ஷ ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்றாரு. நான் எக்ஸாம் எழுதித்தான் பாஸ் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யாராவது எனக்கு இந்த காட்டி தந்திருந்தால் அல்லது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சவால் எல்லாம் விடுறாரு. இப்படி சவால் விடக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய சகோதரனான யோசித்த ராஜபக்ஷ அவர்கள் பண மோசடி வழக்கொன்றில் சிக்கி கொண்டிருக்கிறார். அந்த வழக்குக்கு விசாரிக்கிறதுக்காக வேண்டி நேற்றைய தினம் என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா, கொழும்பு ஆதித்ய பட்டமேதிக நீதிபதிக்கு முன்னால அவர் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்காக வேண்டி ஆஜராகின வக்கீல் யார் தெரியுமா? சம்பத் மெண்டிஸ் அப்படின்ற ஒரு வக்கீல் தான் அங்கே ஆஜராகி இருந்தார். ஏன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வக்கீலாக இருந்து கொண்டும் தனது தம்பிக்காக வேண்டி அவர் முன்வரல அப்படின்ற ஒரு கேள்வி என்ன எனக்குள்ள இருக்குது. உங்களுக்கு அந்த கேள்வி இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க. நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்களா இருந்தா இன்னும் விசேடமான சில விஷயங்கள் நடந்திருக்குது. முன்னாள் விளையாட்டு அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமே அவர்களுக்கு கடூழிய சிறை தண்டனை 20 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சராக இருந்த அதே போன்று சத்தோச நிறுவனத்துக்கு தலைவராக இருந்தவர் தான் நளின் பெர்னாண்டோ. அந்த நளின் பெர்னாண்டோ அவர்களுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. இவர்களை நேற்றைய தினம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. அப்படி போட்ட சந்தர்ப்பத்தில் வெலிக்கடை அந்த சிறைச்சாலையினுடைய ஆணையாளர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இவர்களை ஒரு வைத்திய பரிசோதனைக்கு உள்ளாக்கி அதுக்கு பிறகு இவங்களை வந்துட்டு என்னது ஒரு சாதாரணமான வார்டுக்குள்ளதான் இப்ப போட்டிருக்கிறாங்க. சாதாரண விடுதிக்குள்ள போட்டிருக்கிறாங்க. இவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு பின்னால இவங்களுக்கு வேலையோட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா, கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சத்தோச மூலமாக இவங்க என்ன செய்திருக்காங்க தெரியுமா? பணம் கொடுத்து 14,000 கேரம் போர்டுகளையும் 11,000 டாம் போர்டுகளையும் வாங்கி விளையாட்டு சங்கங்களுக்கு இவங்க வழங்கி இருக்கிறாங்க. எதுக்கு வழங்கினாங்க? உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் இந்த மாதிரி விடயங்கள் கொடுக்கும்போது வாக்குகளை கொடுக்கறது பெற்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. எனவே அதனால தான் இந்த தேர்தல் காலம் நெருங்கும் பொழுது பாடசாலைக்குள்ள போயிட்டு மீட்டிங் வைக்கிறது, அதே மாதிரி மற்ற மக்களுக்கு அந்த வேறு வேறு அபிவிருத்தி விஷயங்கள் செய்யறது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல்கள் ஆணையக்குழு சட்டம் போட்டிருக்கும். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவங்க என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா, 14,000 கேரம் போர்டுகளும் 11,000 டாம் போர்டுகளையும் எடுத்து விளையாட்டுத்துறைக்கு இவங்க கொடுத்திருக்கிறாங்க, விளையாட்டு சங்கங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்ததன் காரணமாக அரசாங்கத்துக்கு 53 மில்லியன் ரூபாய் காசு இவங்க என்ன செய்திருக்காங்க, ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, நஷ்டத்தை ஈட்டி இருக்கிறாங்க. எனவே அந்த காரணத்தினால நளின் பெர்னாண்டோ மற்றும் மஹிந்தானந்த அலுத்கமே இவங்க முன்னாள் அமைச்சர்மார்களாக இருந்தாங்க. இவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. அதுவும் வேலை கொடுக்கணும், வேலை கொடுத்து தான் அவங்க சிறையில் இருக்கணும் அந்த மாதிரி. எனவே அந்த காரணத்தினாலதான் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி டி டிசாநாயக் அப்படின்றவரை சொல்லியிருக்கிறார், இவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுங்க. ஏன்னு சொன்னா, இவங்களுக்கு நாங்க இவங்களோட 20 வருடம் 25 வருடம் வச்சிருக்கும் போது இவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த காரணத்தினால தான் எங்களுக்கு இந்த வருத்தம் வந்துச்சு, இந்த சிறைச்சாலையில சித்திரவதை பண்ணினாங்க அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு நோய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம இவங்களும் தப்பிச்சு போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காரணத்தினாலயா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே அதற்காக இவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலை ஆணையர் இன்னும் சொல்றேன்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் மட்டும்தான் கொடுக்கப்படும், அதை தவிர வேறு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது. எனவே இவர்கள் பிரபலமான ஆட்களாக இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் அல்லது வேற ஏதாவது மிரட்டல்கள் வெளியிலிருந்து வருமாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கேற்ற மாதிரி இவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும். மற்றபடி எந்த விஷயமான நலவுகளும் இவர்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த சிறைச்சாலை ஆணையாளர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வகையில் நீங்க பாத்தீங்களா இருந்தா நாடு முழுவதும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் அதிகமான காற்று வீசி கொண்டிருக்குது. இந்த காற்று வீசுறதன் காரணமாக தொழிலுக்கு போகிறது தடைப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு போகிறவங்களோட விஷயங்கள் தடைப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த குடிசை வீடுகளில் இருக்கக்கூடிய கூரைகள் எல்லாம் பிச்சு புடுங்கிட்டு போகிற அளவுக்கு காற்று அதிகமாக வீசி கொண்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் மேல் மாகாணங்களை பார்த்தீங்களா இருந்தால் அதிகமான மழையோட கூடிய காற்று அங்கே ஏற்பட்டிருக்குது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கிற காற்றழுத்தம் காரணமாக அதிலிருந்து மழை பெய்தல் அதிகமாக இருக்குது. இந்த மழையின் காரணமாக நேற்று பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாஸ், கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் வந்து மரங்கள் முறிந்து விழுந்த விடயங்கள் பதிவாகி இருந்துச்சு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கிராண்ட் பாஸ்ல வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிற விஷயங்கள், இது இயற்கை மூலமாக நடந்திருக்கிற ஒரு அனர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில கூட்டங்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பின்னால்தான் ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பின்னால்தான் இந்த மாதிரி அழிவுகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த துப்பாக்கி சூடு எல்லாம் இந்த
அரசாங்கம் வந்து இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்லை. ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்குது. ஏற்கனவே சுனாமி வந்துச்சு, அதுக்கு பிறகு கிரீஸ்மன்சன் ஊருக்குள்ள வந்தான். அதே மாதிரி வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுச்சு, கடுவெல்ல தாண்டு வந்துச்சு மழை பெய்யும் போது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதிகமான வெள்ளம் எல்லாம் வந்துச்சு. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கிற காலத்துல கூட அதிகமாக வெள்ளங்கள் வந்து எல்லா இடத்தையும் தாண்டு போன விடயங்கள் எல்லாம் நாங்க பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இப்படி எல்லா விஷயங்களையும் நடந்து கொண்டுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாம துப்பாக்கி சூடுகள் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வருடம் துப்பாக்கி சூடுகள் குறைவாக இருந்தாலும் 2014ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த காலத்துல கூட 106 ஷூட் அவுட் நடந்திருக்குது. அதெல்லாம் தெரியாதவங்க, தெரியாது தானே. இப்பதான் மீடியாவில் அதிகமான விடயங்களை சொல்லி கொண்டு வராங்க. அந்த காரணத்தினால்தான் நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்குது. எனவே ஒவ்வொரு வருடமும் ஷூட் அவுட் நடந்து கொண்டுதான் இருக்குது, கொலை நடந்து கொண்டுதான் இருக்குது, இயற்கை அனர்த்தம் நடந்து கொண்டுதான் இருக்குது, கடத்தல் நடந்து கொண்டுதான் இருக்குது, குடு கஞ்சா போதைப் பொருட்கள் விற்கிறவங்க வித்து கொண்டுதான் இருக்கிறாங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து கொலை செய்யறவங்க கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்படிதான் நடந்து கொண்டிருக்குது. எனவே இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் அந்த விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனவே ஒரு வகையில் நீங்க பாத்தீங்களா இருந்தா இப்ப மஹிந்தானந்த அழுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, அது மட்டும் இல்லாம யோசித ராஜபக்ஷ அவர்கள் எல்லாம் இந்த வழக்குகளை சிக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள்ல இவங்க எல்லாம் இப்படி தவறு செய்திருந்த பாராமுகமாக விட்டுட்டாங்க. எனவே இந்த அரசாங்கம் வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். சில விடயங்களை லூஸாக இருந்தால், சில விடயங்களை லூஸ்ன்னு சொன்னா மென்டல் நான் சொல்லல, ஒரு நோ, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் நோமலா இருந்தாலும், இந்த அரசாங்கம் நோமலா இருந்தாலும் தண்டனை வழங்கக்கூடியவங்களுக்கு தண்டனை வழங்கி கொண்டுதான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியே ஆக வேணும். எனவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கு நான் ஒரு விடயம்னு சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க அரசாங்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஜனாதிபதி வந்த உடனே உங்களுக்கு இருக்கிற இப்ப சிலருக்கு இருக்கிற பைத்தியம் இருக்குது, என்ன தெரியுமா? அந்த அரசாங்கம் வந்து 2-3 நாள்லயே அவர் மாற்றணும், இந்த ஜனாதிபதி சரி வராது, இப்படியே மாத்தியே இருக்கிறீங்க. இது மாத்துறதுனால என்ன நடக்க போகுது? இப்போ நீங்க 10 வயசுல உங்களோட ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு, அல்லது ஒரு ட்ரௌசர் எடுக்கிறதுக்கு, அல்லது ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நீங்க கொடுத்த காசு எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அதே விலைக்கு அடுத்த ஜனாதிபதி வந்தா தந்துடுவாரா? ஒரு நாளும் இது நடக்காது. ஏன்னு சொன்னா இங்க மட்டும் இல்ல, உலகம் பூராகவும் கேள்வி அதிகமாக இருக்கும்போது, தேவைப்பாடு அதிகமாக இருக்கும்போது பொருட்களுக்கு விலை அதிகரிக்கிறது சாதாரணமான ஒரு விடயமாக தான் இருக்குது. எனவே இதுக்கும் ஜனாதிபதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. விளையாண்டா பொருட்கள் தேவை இருக்கிற சந்தர்ப்பத்துல, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்னன்னு சொன்னா ஒரு வியாபாரி இருக்கார், தொப்பி வியாபாரின்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சரி, தொப்பி வியாபாரி இருக்கிறார். இப்ப அந்த ஊருக்குள்ள 50 பேர் வாழ்றாங்க. எனவே இந்த வியாபாரி கிட்ட 150 தொப்பிகள் இருக்குது. எனவே இந்த 50 பேரும் தொப்பியை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு பின்னால இந்த வியாபாரி கிட்ட 100 தொப்பியை மிச்சமா இருக்குது. இப்ப இவர் தொப்பின்னு போகும்போது தொப்பி விற்பனை ஆகுமா? விற்பனை ஆகாது. ஏனடா எல்லாருக்கிட்டையுமே தொப்பி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த தொப்பியோட விலையை குறைப்பார். எப்படி? விற்பனை ஆகணும்ன்றதுக்காக வேண்டி தொப்பியோட விலையை குறைப்பார். என்னது, 50 ரூபா வித்த தொப்பி இன்றைக்கு 45 ரூபாய்க்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவர் விற்க ஆரம்பிப்பார். இப்படி வித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னொரு வியாபாரி வரார். வந்து வேறொரு ஊருக்கு தொப்பி வாங்கிட்டு போறார். அந்த ஊர்ல 150 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன செய்யறாரு சொன்னா, இந்த தொப்பியை வாங்கிட்டு போறார். தொப்பியை வாங்கிட்டு போய் இந்த 100 தொப்பியை வாங்கிட்டு போறாரு. எவ்வளவு போட்டு? 40 ரூபா போட்டு வாங்கிட்டு போறாரு. இப்ப இவர் போக்குவரத்து செலவுக்கு ஒரு 10 ரூபா, விற்கிறதுக்கு ஒரு 10 ரூபா, 60 ரூபா விற்கிறார். அந்த ஊருக்குள்ள போயிட்டு 60 ரூபாய்க்கு தொப்பி விற்கிறார். இப்ப விற்கிற சந்தர்ப்பத்துல எல்லோரும் தொப்பியை வாங்கிட்டாங்க. இந்த ஊர் மக்கள் வாங்கின 50 ரூபாய்க்கு, அந்த ஊர் மக்கள் வாங்கினது 60 ரூபாய்க்கு. இப்போ இந்த ஊர் மக்களுடைய தொப்பி பழசாகி பிஞ்சு போயிட்டுது. இப்போ இவங்களுக்கு தொப்பி தேவை. பக்கத்து ஊர்ல போய் கேட்டா பக்கத்து ஊர்லயும் தொப்பி இல்லை. அப்ப வேறொரு ஊருக்கு போய் வேணும். அந்த இடத்துல அந்த வியாபாரி 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரு, 60 ரூபாய்க்கு வித்தாரே, அதே மாதிரி ஒரு வியாபாரி எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு 45 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு தொப்பியை வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப இவர் என்ன செய்வாரு? இவர்களுக்கு ஒரு 60 ரூபா 65 ரூபா போட்டு கொடுப்பாரு. அந்த தொப்பியை கொண்டு இந்த ஊருக்குள்ள விற்கும் போது அரசாங்கம் மாறிட்டதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போக்குவரத்து செலவு ஒரு 10 ரூபா போனாலும் இவருக்கு 70 ரூபா செலவாகி இருக்குது. இவருக்கு ஒரு 10 ரூபா லாபம் இல்லாட்டி வேலை இல்லை, 80 ரூபாய்க்கு விற்கணும். இப்ப இந்த வியாபாரி 80 ரூபாய்க்கு விற்கும் போது இந்த அரசாங்கம் வந்துச்சு 80 ரூபாய் ஆயிட்டு தொப்பிட்டு. இந்த மாதிரி சொல்றாங்க. விளைச்சா இதுக்கும் ஜனாதிபதிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் யோசிக்கிறேன் என்ன தெரியுமா, உண்மையிலே இந்த மக்கள் சோறு சாப்பிட்றாங்களா இல்ல மாடுகளை மாதிரி புல்லுத்தான் மேய்கிறாங்களா? மாடுகளுக்கு கூட புரியும் இந்த மாதிரி தான் விஷயம், இந்த இடத்துல புல் இருக்குது, இந்த இடத்துல புல் இல்லை, இந்த இடத்துல மேய்ஞ்சாதான் வயிறு நிறையும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு மாட்டுக்கு புல் நிறைந்த ஒரு கூடையும் மண் நிறைந்த ஒரு கூடையும் கொண்டு போய் வைக்கும். சரியா? எந்த கூடைக்குள்ள வாயை போடும்? மண்ணுக்குள்ளையா புல்லுக்குள்ளையா? புல்லுக்குள்ள வாயப்படும். வேணும்னு சொன்னா இது மண்ணு இது புல்லு அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி வித்தியாசம் கூட தெரியாத மக்கள் ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால
சொல்கிறதுக்கு வழி இல்லை. எனவே நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன 2-3 நாளாக நியூஸ் போடல, என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையாக விளக்கம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய சகோதரர்கள் பைக்கில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் உண்டாகி அவங்களோட உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. 19 வயது தான் 2 பேருக்கும். கூட்டாளிமார் 2 பேரும் நண்பர்கள் துணி வாங்குறதுக்காக வேண்டி போயிருந்தாங்க ஒரு இடத்துக்கு. போயிட்டு வார சந்தர்ப்பத்தில் இவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துலேயே உயிரிழந்துட்டாங்க. எனவே அந்த காரணத்தினால கொஞ்சம் நம்மளால் வீடியோ போடையெல்லாம் போயிட்டு கவலை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வீடியோ போடுறது கஷ்டமாக இருந்துச்சு. எனவே இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டு வருவோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி வந்து கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாகனங்களில் போகும்போது கவனமாக போய்க்கொள்ளுங்க. இளைஞர்களுக்கு கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஸ்பீடாக ஓடாதீங்க. பைக் இருக்கிறது வந்துட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி, படம் காட்டுறதுக்காக வேண்டி இல்லை. தயவு செய்து ஸ்பீடை குறைச்சி கொள்ளுங்க. ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஓடுங்க. நிச்சயமாக பாதைகளுடைய ரூல்ஸை பின்பற்றி கட்டாயமாக போய்க்கொள்ளுங்க. முன்னுக்கு வாரது நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோலாக இருந்தால் கூட ஒரு மாங்கொட்டை ரோட்டில் இருந்தால் போதும், அந்த மாங்கொட்டையில் சறுக்கி விழுற சான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எனவே அந்த காரணத்தினால நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க, கட்டாயமாக பாதைகளில் போகும்போது கவனமாக போய்க்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த விடைபெறுகிறேன். அனைவரும் வணக்கம். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்.